குட் ஈவினிங், வணக்கம். பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லீக், பாஸ்கெட்பால் லீக் எப்போ நடக்கணும்னு இந்தியாவில் இருக்க எல்லா பாஸ்கெட்பால் கம்யூனிட்டி பிளேயர்ஸ், கோச்சஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் 15 இயர்ஸாக. கடந்த 3 மாதமாக இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் ஜஸ்டிஸ், ஃபார்மர் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ் ரவீந்திர பட் அவருடைய சூப்பர்வைசிங்கில் 8 மெம்பர்ஸ் கொண்ட குழுவோட இன்றைக்கி ஃபினான்ஷியல் பிட்டோடைய ஃபைனல் டே நல்ல முறையாக முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரியில் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்பரன்சியான ஒரு டெண்டரை கண்டக்ட் பண்ணுவோம். அதில் ஏசிஜி ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி இன்றைக்கி ஃபினான்ஷியல் பிட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஆஃப்டர் கிரிக்கெட் இந்த லீகோடைய ஓனர்ஷிப்பை பிஎஃப்ஐ தான் 100% கண்ட்ரோல் பண்ணுது. நம்பர் 1. நம்பர் 2, மென் அண்ட் உமன் லீகை தான் இப்போ சேர்ந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லா கேமும் மென் மட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் இப்போ மென் உமன் 2 பேரையும் சேர்ந்து இருக்க லீகை கூடி சீக்கிரத்தில் நம்ம நடத்த போகிறோம். இந்த கம்பெனி ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கம்பெனி. ஸ்போர்ட்ஸில் ஆல்ரெடி என்பியோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இனி ஃபினான்ஷியல் பிட்டில் கிட்டத்தட்ட 5x5க்கு 20 crore 60 lakhs 20 crore 60 lakhs பேமெண்ட்டை அவங்க சப்மிட் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. 3x3 10 crore 30 lakhs பேமெண்ட்டை அவங்க சப்மிட் பண்ணி அதில் ஃபினான்ஷியல் பிட் வின் பண்ணாங்க. ஸோ 30 crore 90 lakhs இஸ் டோட்டல் சப்மிஷன் அவங்க கொடுத்ததில். அதாவது 7 வருஷத்துக்கு 216 crore 30 lakhsங்கிறது பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இதனால் கிடைக்கும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு டிரான்ஸ்பரன்சியான, ஒரு ஆனஸ்டான ஒரு டெண்டர் மூலியமாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமாகவும் வந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாக பாஸ்கெட்பால் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் அதிகமாக விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு. அதனால் இந்த கேம் இந்த 15 வருஷத்தில் எப்போ நடக்கும்னு கேட்டுட்டு இருந்த டைமில் இந்த லீகோடைய ஃபினான்ஷியல் பிட்டில் இந்த கம்பெனியை வின் பண்ணதாக இன்றைக்கி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த லீக் ஒரு பெரிய லீகாக, ப்ராஃபிட்டபிள் லீகாக மாறுங்கிற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது. இந்த லீகை ஒரு பிஸ்னஸாக மாற்றி அது மூலயமா பிளேயர்ஸ்க்கும் கோச்சஸுக்கும் இந்த பெனிஃபிட் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலையும், அதுக்கப்புறம் இந்தியாவில் பாஸ்கெட்பாலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்காகவும் தான் இதுலேருந்து வர மணியை பிஎஃப்ஐ யூஸ் பண்ண போகுது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி பாஸ்கெட்பாலோடைய உலகத்தில் இருக்க எல்லா பிளேயர்ஸுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோச்சஸுக்கும் கம்யூனிட்டிக்கும் சரி, இது ஒரு பெரிய நியூஸ். இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பெரிய நியூஸ் இது. ஸோ இதை நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். தேங்க்யூ. கூடிய சீக்கிரத்தில் ஒரு மும்பையில் ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அதில் ஸ்ட்ரக்சர்ஸும் எத்தனை டீமும் யார் யாரெல்லாம் அதில் ஓனர்ஸாக இருப்பாங்கங்கிறத நம்ம டெலிவரி பண்ணுவோம். கண்டிப்பாக பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் இதில் பங்கேற்பாங்கிறத நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். ஆல்ரெடி இன்வைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய லீகாக இந்தியாவில் லான்ச்சிங் ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஒரு பெரிய லீகாக லான்ச் பண்ணுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.